என்னோட ஓல்டு வீடியோஸ்லலாம் நிறைய நான் சொல்லியிருக்கேங்க. ரோஸ் செடிக்கு பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அண்ட் வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கடையில் ஸ்டோர் பாட் அண்ட் கார்டன் ஷாப்பில் வாங்குகிற ஃபர்டிலைசர்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வீட்டிலேயே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடிக்கடி நம்ம ஃபர்டிலைசர் வந்து நம்ம யோசித்து கொடுக்க வேண்டியில்லைங்க. ஏன்னா ஆர்கானிக் வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது இல்லையா, பிளான்ட்ஸுக்கு ஒன்றுமே கெடுதல் பண்ணாது. ஸோ இந்த பனானா வாட்டர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பனானா வாட்டர் தாங்க பெஸ்ட்டு ஃபர்டிலைசர். அது வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பிளான்ட்ஸுக்கும் நீங்கள் ஊற்றலாம். ஆனால் ரோஸில் வந்து ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரோஸ் பிளான்ட்ஸில் மினிமம் 10 பூ இருக்குங்க. அவ்வளோ பூ பூக்கும். அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பனானா தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலை கட் பண்ணி போட்டு வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை அந்த வாட்டரை வந்து நான் செடிங்களுக்கு ஊற்றுவேன். நான் வந்து அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் பாட்டில் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஃபுல்லாக வர மாதிரி போடுவேங்க. அதில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் போடுவேன் பிளான்ட்ஸுக்கு. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சமாக இருக்குது உங்களுக்குன்னா அதை டைரெக்டாகவே நீங்கள் ஊற்றலாம். நான் வந்து கொஞ்சம் நிறைய போடுறதுனால நிறைய மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன். இது பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற ஆரஞ்சு பிளான்ட்டு, இதுக்குமே நான் ஊற்ற ஆரம்பித்தேங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா லஷ் க்ரீனாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது நம்மளோட ஹைட்ரேஞ்சியா, இன்னும் அது ஃபுல்லாக பூத்து முடிக்கல. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கிற பிளான்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாங்க. ஏன்னா வந்து அதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால செடிங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி போய் வெஜிடபிள் பிளான்ட்ஸுக்குமே போடுவேங்க. கத்திரிக்காய், கேப்சிகம் எல்லாத்துக்கும் போடுவேன். இந்த மாதிரி வந்து மாரிகோல்டு, அப்புறம் வந்து எல்லா விதமான பூக்கிற செடிங்களுக்கும் நீங்கள் போடலாங்க. பெட்டூனியா அண்டு வந்து ஹைபிஸ்கஸ் எல்லாத்துக்கும் ஊற்றலாம். நீங்கள் ஊற்றும்போது ரொம்ப திக்காக ஊற்றாதீங்க. கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செடிங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து கெமிக்கல்ஸ் இல்லாததுனால நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து இருக்குது பார்த்திங்களா, உளுந்து கழுவுற வாட்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ்ங்க பிளான்ட்ஸுக்கு. பாருங்கள், என்னோடய கத்திரிக்காய் செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லா பூச்செடிக்குமே இந்த தண்ணி தாங்க ஊற்றுவேன். அரிசி வாட்டர், அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் உளுந்து கழுவுற தண்ணி, எதையுமே கீழே போட மாட்டேங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பிளான்ட்டுக்கு ஊற்றிடுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஈல்டு நிறைய இம்ப்ரூவ் ஆகுங்க. செடிங்களோட லீவ்ஸ் வந்து நல்ல க்ரீனாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நாளைக்கு ஒரு